தம்பி குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னா ஏழைகளுக்கு சோறு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நேர்த்தி செஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்கிறாரு. ஒரு ஆள் உடம்பு சரியில்லாம போச்சுன்னு சொன்னா, இறைவா இந்த குழந்தைக்கு நீ ஆரோக்கியத்தை கொடுத்தா நான் ஏழைக்கு சோறு கொடுக்குறேன், ஒரு 5 ஏழைக்கு சாப்பாடு போடுறேன், அது 10 ஏழைக்கு சாப்பாடு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி நேர்த்தி செய்யலாமா கேட்கிறாரு. நேர்ச்சியை பொறுத்த வரைக்கும் செய்யலாம், சுருக்கமா சொல்லுவாங்க செய்யலாம். இருந்தாலும் நேர்ச்சியை பற்றி நிறைய தப்பான நம்பிக்கை இருக்கிறதுனால அது கொஞ்சம் விவரமாக நம்ம அறிந்து கொள்வது நல்லது. நேர்ச்சியை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நேர்ச்சை முடிஞ்ச அளவுக்கு செய்யாம இருங்க. நேர்ச்சை செய்வது இல்லை, அவ்வளவு நல்லது இல்லை. நபிகள் நாயகம் சொல்றாங்க, லா துன்திரு, நேர்ச்சை செய்யாதீர்கள். ஏன் செய்யாதீர்கள்? இன்னன் நகர லா யுக்னி மினல் கத்ரி செய்யா, நேர்ச்சை செய்யறதுனால விதியை மாற்ற போறது இல்லை. உதாரணமா நமக்கு வைத்த வலி போனால், யாரெல்லாம் உனக்கு 2 ஆடு எடுத்து கொடுக்குறேங்கிறீங்க, உடனே இந்த 2 ஆட்டுக்கு ஆசைப்பட்டு அல்லாஹ் வைத்த வலி போய்க்கிறவானா? அது மாற போறது இல்லை. நீங்க ஆட்டை எடுத்து கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டாலும் சரி, வந்த வைத்த வலி எப்ப போகணும்னு உறவுறானோ போயிடும். சரியா? இந்த நேர்ச்சிக்கு ஆசைப்படுவதை செய்வானா? நான் 10 ஏழைக்கு 10 ஏழைக்கு சோறு கொடுக்கலாம், நம்ம வைத்த வலியை போய்க்கிறோம் அப்படின்னு ஏதாவது யூஸ் ஆகுமான்னு ஆவாராம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா துன்திரு, நேர்ச்சி செய்யாதீங்க. இன்னும் நகர லா யுக்னி மினல் கத்ரி செய்யா, விதியில ஒன்றையும் மாற்றவே செய்யாது. நடக்கணும்னு அல்லாஹ் எழுதி வச்சானே அதான் நடக்குமே தவிர, நீங்க நேர்ச்சி செஞ்சதுனால ஆரோக்கியம் கிடைக்க போறதும் இல்லை, ஆரோக்கியம் கிடைக்காதுன்னு அல்லாஹ் எழுதி வச்சிருந்தா அது மாற போறதும் இல்லை. சரியா? இது பெஸ்ட் விளைஞ்சிருந்தேன். 2வது, நேற்று செஞ்சிட்டோம், செய்யாம இருக்கிறது நல்லவங்க, செஞ்சுட்டா நிறைவேற்றி ஆகணும். செய்யாம இருக்கிறது சிறப்பு. அப்படி செஞ்சுட்டீங்க, யாரெல்லாம் எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளைய கொடுத்தா நான் ஒரு 1000 ரூபாய்க்கு தர்மம் செய்வேன் அப்படின்னு நேர்ச்சி பண்ணிட்டீங்க, அல்லாஹ் ஆம்பளை பிள்ளைய கொடுத்துட்டான். இப்போ உங்க கடமை என்ன? சொன்னபடி அந்த 1000 ரூபாய்க்கு உள்ள தர்மத்தை என்ன செய்யணும்? செஞ்சு ஆக வேண்டும். நேர்ச்சியை செஞ்சிட்டோம்னா நிறைவேற்றி ஆகணும். செய்யாம இருக்க முயற்சி பண்ணுங்க. செஞ்சுதான் ஆகணும்னு செஞ்சுட்டீங்களா, அந்த நேர்ச்சி என்ன செய்யணும்? நிறைவேற்றணும். கண்டிப்பா நிறைவேற்றணும். இந்த நேர்ச்சி எதை எதையெல்லாம் நேர்ச்சி செய்யலாம் அப்படின்னா 2 விஷயங்களை தான் நேர்ச்சி செய்யலாம். ஒண்ணு, வணக்க வழிபாடா இருக்கணும். இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட தொழுகையாகவோ நோன்பாகவோ தஸ்பீஹாகவோ திக்ராகவோ வணக்கம்னு சொல்லி இருக்கும்ல, அதைத்தான் நேர்ச்சி செய்யணும். ஒண்ணு. 2வது, மனிதனுக்கு நன்மை செய்கிற காரியம் இருக்குல்ல, அதை நேர்ச்சி செய்யலாம். ஒண்ணு அல்லாஹ்வுக்கு செய்யற வணக்கத்தை நேர்ச்சி செய்யலாம், இல்லைன்னா மனுஷனுக்கு நன்மை தரும்ல, அதை நேர்ச்சி செய்யலாம். உதாரணமா, ஒருத்தன் நான் எனக்கு வைத்த வலி போனால் நான் தலைகீழ நிற்கிறான், இது வணக்கமா? தலைகீழ நிற்கிறது மார்க்கத்தில் வணக்கமா? வணக்கம் இல்லை. அதனால ஒரு ஏழைக்கு ஏதாவது நன்மையா? நன்மையும் இல்லை. இது செய்யக்கூடாது. எதை செய்யலாம்? எனக்கு வைத்த வலி போனால் நான் நடந்தே என்ன செய்வேன்? கும்பகோணத்துக்கு போவேங்கிறான். நடந்தே கும்பகோணத்துக்கு போய் வணக்கமா? இது விவாதத்தா? இதனால ஏழைக்கு நன்மையா? ஒண்ணும் இல்லை. இப்படி இருக்கக்கூடாது நம்ம நேர்ச்சை. எப்படி இருக்கணும்? எனக்கு வைத்த வலி போனால் 2 ரக்காத் தொழுகிறேன், இது வணக்கம். 4 நோம்பு வைக்கிறேன், இது வணக்கம். 3 தடவை லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றேன், இது வணக்கம். 1 தடவை குர்ஆன் ஓதி முடிக்கிறேன், இது வணக்கம். அப்ப வணக்கமா இருக்கு பாருங்க. அல்லாஹ் ரசூல் வணக்கம்னு சொல்லியிருப்பாங்களே, அதை செய்வதாகத்தான் நேர்ச்சி செய்யணும். தொழுவதா நேர்ச்சி செய்யலாம், நோம்பு வைக்கிறதா நேர்ச்சி செய்யலாம், ஹஜ்ஜி போறதாக நேர்ச்சி செய்யலாம். அல்லாஹ் ரசூல் சொல்லி தந்த திக்ர் இருக்குல்ல, அந்த திக்ருகளை தஸ்பீஹ்களை கிராத்துகளை அதை பத்தி நீங்க என்ன செய்யலாம்? நேர்ச்சி பண்ணலாம். இது இபாதத்துகள். அல்லது என்ன பண்ணலாம்? எனக்கு இந்த காரியம் நிறைவேறினால் 10 ஏழைக்கு சோறு கொடுக்குறேன், 10 ஏழைக்கு ட்ரெஸ் கொடுக்குறேன், 10 ஏழைக்கு புத்தகம் வாங்கி கொடுக்குறேன், 5 ஏழைக்கு என்ன செய்யறேன்? அவனுக்கு நகை வாங்கி கொடுக்குறேன், அந்த ஏழைக்கு நான் ஊடு கட்டி கொடுக்குறேன், இப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு காரியம், மனுஷனுக்கு உதவுற ஒரு காரியம். அது ஒரு கிணறு வெட்டி போடுறேன், ஒரு பஸ் ஸ்டாப்ல ஒரு நிழல் கூட அமைச்சு கொடுக்குறேன், வெயில் நிக்கிறாங்க மக்கள்லாம், நான் வெயில் படாம நிழல் அமைச்சு கொடுக்குறேன், ஒரு அடிப்பம்பு போட்டு கொடுக்குறேன், இப்படின்னு மக்களுக்கு பயன்படக்கூடிய என்னத்தையாவது ஒரு காரியம், இதெல்லாம் நேர்ச்சி செய்யலாம். எனக்கு இந்த மாதிரி அந்த காரியத்தை நிறைவேற்றினால்
நான் ஒரு 50 ஏழைக்கு சோறு போடுறேன், இது செய்யலாம். ஒரு கிணறு வெட்டி போடுறேன், இது மாதிரி செய்யலாம். ஒரு சத்திரம் கட்டி போடுறேன், ஒரு கக்கூசு கட்டி விடுறாங்க கூட சொல்லலாம். ஒரு ஏரியாவில் மக்களுக்கு அந்த வசதி இல்லை, பாத்ரூம் வசதி இல்லை, நம்ம இடத்துல கட்டி விட்டு ஃப்ரீயா எல்லாரும் போங்க, இது கூட நன்மை. மனிதனுக்கு நன்மை செய்யற காரியம் எதை வேண்டாலும் செய்யும். அது ஒரு சாக்கடை சுத்தப்படுத்துறதா இருக்கலாம், எவ்வளவு விஷயங்கள் எதை வேண்டாலும் நீங்க செய்ய. எனக்கு அல்ல அந்த காரியத்தை செஞ்சுட்டா என் செலவுல இந்த சாக்கடை நான் சுத்தப்படுத்துறேன், இதெல்லாம் நேர்ச்சை. நேர்ச்சை என்பது ஒண்ணு அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுக்கு செய்யற வணக்கமா இருக்கணும், இல்லைன்னா மனிதனுக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கணும். இது இல்லாம நேர்ச்சை பண்ணவே கூடாது. இது ரெண்டாவது விளைவிக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் என்ன செய்யறாங்க, ஒரு நாள் பயன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏத்தாப்புல பார்த்தா வெளியே ஒரு ஆள் நிக்கிறார், வெயில்ல நிக்கிறார். அப்ப கேட்கிறாங்க, ஏன் வெயில்ல நிக்கிறாரு? வெயில்ல நிக்கிறோம் நேர்ச்சை பண்ணிட்டாரு அப்படிங்கிறாங்க. கூட்டத்தில் உள்ள ஒரு காலம் சொல்லுங்கிறாங்க, வெயில்ல நிக்கிறோம் நேர்ச்சையா? வெயில்ல நிக்கிறதாக நேர்ச்சி உனக்கு அது என்ன நன்மை? அதனால என்ன? ஆனா உனக்கு என்ன நன்மை, உலகத்துக்கு என்ன நன்மை, அல்லாஹ்வுக்கு என்ன? உண்மை இல்லையா? உள்ள இருக்காரு. அதே மாதிரி ஒரு பேசுவது இல்லை, 3 பேர் இருக்கிறாராம், அப்படி நேர்ச்சி பண்ணிட்டாராம். அதை கண்டிக்கிறாங்க. 3 வருடமா முதல்ல பேசுறது வந்தால பேசாம இருக்கிற நன்மையா? பேசுவதுதான் நன்மை, நல்ல விஷயங்கள் எவ்வளவு இருக்குது. அதனால இது மாதிரிலாம் செய்யக்கூடாது. ஒண்ணு இபாதத்தா இருக்கணும், இல்லைன்னா மனித குலத்துக்கு நன்மை செய்யக்கூடிய காரியங்களாக இருக்கணும். இப்படி நேர்ச்சி செய்யலாம். சரி, நம்ம நேர்ச்சியை செஞ்சு விட்டோம், செஞ்சுட்டு செய்ய முடியாம போயிருங்கள. நம்ம வாட்டுக்கு வயிற்று வலி பொறுக்க முடியாம அந்த வயிற்று வலி போனால் 6 மாசம் நோம்பு வைக்கிறேன், வயிற்று வலி போயிடும். அம்மாடி 6 மாசம் போய்க்கிறது, வயிற்று வலியா இருக்கும்போது கணக்கு பார்க்க தெரியாது, இப்ப அடிச்சிருவான் அம்மாடு. வயிற்று வலி போனா என்ன செய்வானா, 6 மாசத்துக்கு நான் நோம்பு வைக்காண்டுவான். வயிற்று வலி எல்லாம் போயிடுமா. அப்புறம் பார்த்தா ரமலானு கேட்டு ஆகும் போதும் நான் எங்கிட்ட 6 மாசம் வைக்கிறது முடியாமல் போயிடும். அல்லது வயிற்று வலி பொறுக்க முடியாம என்ன செய்வான், நான் ஒரு 10,000 ரூபாய்க்கு தர்மம் செய்ய வேண்டுவான். வயிற்று வலி போயிடும், 10,000 ரூபாய் இருக்காது. அந்த நேரத்தில் சொல்லி போடுவான், வயிற்று வலி போன பிறகு 10,000 இருக்காது, 10,000 ரூபாய் இருக்காது. 10,000 எங்க போறதுன்னா, இப்படியாக நம்ம நேர்ச்சி செய்து விட்டு செய்ய முடியாமல் போயிடும். வருஷம் தானே நம்ம நினைக்குவோம், நினைச்சபடி முடியாம போயிட்டா நேர்ச்சி செஞ்சு நோய் குணமாகும் போது ஒரு அல்சர் வந்துடும், டாக்டர் நோம்பு வைக்க கூடாதுவான். நம்ம நோம்பு வைக்கிறதா நேர்ச்சி பண்ணிருப்போம், எப்படி நிறைவேற்றுறது? ஹஜ்ஜிக்கு போறா நேர்ச்சி பண்ணிருப்போம், வயிற்று வலியும் போகும் காசும் போயிடும். எப்படி ஹஜ்ஜிக்கு போறது? வயிற்று வலி இருக்கும்போது காசு இருந்துச்சு, வயிற்று வலி போகும்போது காசு போச்சு, ஹஜ்ஜிக்கு நடந்து போக முடியாது. அப்ப அந்த மாதிரியாக நம்ம ஒரு நேர்ச்சி செய்துவிட்டு அதை நிறைவேற்ற முடியாமல் போவது உண்டு. மனுஷனாக இருந்தால் நம்ம நினைச்சதான் நடக்காது. நம்ம செய்யணும் நினைக்க செய்வோம், அல்லாவும் நாடணும். அல்லாஹ் நாடலன்னா நம்ம நேர்ச்சி செஞ்ச மாதிரி அந்த காரியத்தை நிறைவேற்ற முடியாது. அதுக்கு என்ன பண்றது? குற்றவாளி ஆயிரும். குற்றம் தானே, அல்லாஹ் பேர்ல ஒரு உறுதிமொழியை கொடுத்துட்டு செய்யாம இருந்தா குற்றம் தானே, குற்றவாளி ஆயிரும். அதுக்கு இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னா, இப்படிலாம் மனுஷன் பலவீனமா சொல்லுவான், செய்ய முடியாம போகிற கருணை கொண்டு அதுக்கு ஒரு பரிகாரம் இருக்கு. இது நேர்ச்சிக்கு பரிகாரம். உதாரணமா 1 லட்சம் ரூபாய் நான் கொடுப்பேன், இதை நேர்ச்சி பண்ணிவிட்டிய, வயிற்று வலி போயிடுச்சு, அல்லது நீங்க கேட்டபடி ஆம்பளை பிள்ளை நடந்து போச்சு, அல்லது கல்யாணம் ஆயிடுச்சு, ஏதோ ஒண்ணு கேட்டீங்க நடந்து வச்சுன்னு வைங்களேன், 1 லட்சம் ரூபாய் இல்லை, 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்க முடியல. இப்ப என்ன பண்றது என்று கேட்டால், ஒரு அடிமையை விடுதலை செய்யணுமா? இந்த காலத்துல இல்ல, விவரமா பேசுறதே இல்ல. மனுஷனே அடிமையா வச்சிருப்பாங்க அந்த காலத்துல, காசு கொடுத்து வாங்கி போடாம அனுப்பி விட்டுறணும். இது பரிகாரம். அது இந்த காலத்துல கிடையாது. அதனால அதை பத்தி பேசுவான அடிமைக்கு கிடையாது. அடுத்து என்ன செய்யணும் கேட்டா, 10 ஏழைகளுக்கு உடை கொடுக்க வேண்டும். நீங்க 1 லட்சம் ரூபாய் சொல்லிட்டீங்க தெரியாக்கணுமா, முடியலையா? என்ன பண்ணுங்க, 10 ஏழைகளுக்கு டிரெஸ், ஆம்பளையோ பொம்பளையோ, பொம்பளையா இருந்தா அவங்களுக்கு தேவையான ஃபுல் செட்டு, ஆம்பளையா அவங்களுக்கு சேலை, ஒரு பாவாடை, ஒரு ஜாக்கெட்டு, ஒரு புக்காண்டு ஒரு செட்டை கொடுத்து விடுங்க. ஆம்பளையா இருந்தா ஒரு சட்டை, ஒரு பேண்ட், ஒரு பனிய, ஒரு ஜட்டி கொடுத்து விடுங்க. இல்லைன்னா என்ன செய்யுங்க, கைலி சட்டை அப்படி ஏதாவது கொடுத்து விடுங்க, ஒரு ட்ரெஸ், ஒரு செட்டு. இப்படி 10 ஏழைகளுக்கு, ஒரு 5 ஆம்பளை 5 பொம்பளை பிள்ளைகள் 5 பொம்பளை கொடுக்கலாம், அதை 10 பொம்பளை கொடுத்துடலாம், அதை 10 ஆம்பளைக்கு கொடுத்துடலாம். ஆம்பளை கொடுத்தா சீக்கிரம் முடிஞ்சிடும், கொடுத்தா காசு ஜாஸ்தியாகும். ட்ரெஸ் ஆம்பளை ட்ரெஸ் கம்மிங்க, பொம்பளை ட்ரெஸ் ரொம்ப அதிகமாகும். சரி, ஏதோ ஒன்று கொடுத்துட்டு போயிடலாம். 10 ஏழைகளுக்கு என்ன செய்யணும்,
உடை கொடுத்தீர்களே ஆனால் என்ன நேரத்தை செஞ்சாலும் சரி இதை செஞ்சா போதும். 1000 டெய்லி ஒரு வருஷம் கூட நோம்பு வேண்டிய முடியல, கஷ்டப்பட வேண்டியல. ஒரு 10 ஏழைக்கு போட்டு ஒரு ட்ரெஸ் கொடுத்து முடிச்சுங்க. ட்ரெஸ் காசு போடுவல, சோறு அதுல காசு கம்மி தானே. ஒரு ஆளுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்க 500 ரூபாய் வரும். 3 வேளை சோறு கொடுக்குறாங்க 50 ரூபாய் தான் வரும். சமைச்சு கொடுத்தா 30 ரூபாய் தான் வரும். ஹோட்டல் வாங்கி கொடுத்தா 50 ரூபாய் தான் வரும். அப்ப நம்ம 10 ஏழைக்கு உணவு கொடுக்கலாம். உடை கொடுக்க வசதி இல்லைன்னா என்ன செய்யணும்? ஒரு நேர்ச்சி செஞ்சுட்டீங்க, அதை செய்ய முடியல. அப்ப உங்க கடமை என்ன? 10 ஏழைக்கு ட்ரெஸ் கொடுங்க. அதுக்கு முடியல என்று சொன்னா 10 ஏழைக்கு உணவு கொடுங்க. ஒரு நாளைக்கு 3 வேளை உணவு. நம்ம நாட்டில், அரபு நாட்டில் 2 வேளை உணவு. நம்ம நாட்டில் இருக்கும்போது அரபு நாட்டு உணவு கொடுக்க முடியாது. நம்ம நாட்டு உணவை தான் கொடுக்கணும். 3 வேளை சாப்பாடுக்கு என்ன வருது கணக்கு பண்ணி சாப்பாடை கொடுங்க. இல்லைன்னா அது காசை கொடுத்து விட்டு போங்க. 10 ஏழைக்கு என்ன செய்யணும்? 3 நேர உணவு கொடுக்க வேண்டும். ஒரு ஆளுக்கு 50 ரூபாய் கணக்கு பண்ணி ஒரு 500 ரூபாயை கொடுத்து இருந்தா 10 பேர் சாப்பிடுங்க. புரிஞ்சு யோசிக்காத. இதுல நம்ம அந்த நேர்ச்சி செய்ய தவறுனதுனால ஏற்பட்ட பாவம் நீங்கிவிடும். 500 ரூபாய்க்கு நான் எங்க போறது அப்படின்னு இருந்தால், அது இல்லாதவங்க இருப்பாங்கல்ல, அந்த மாதிரிப்பட்டவங்களா இருப்பார்களே. ஆனால் அவங்க 3 நோம்பு வச்சா போதும். 1000 நோம்பு வச்சா நேர்ச்சி பண்ணாலும் சரி. முடியலன்னா என்ன செஞ்சிட வேண்டியது? 3 நோம்பு 10 லட்சம் ரூபாய் தர்மம் செய்யறேன் தான். முடியல என்ன செஞ்சிடலாம்? 3 நோம்பு வச்சு ஓவர். அல்லா கொஸ்டின் கேட்க மாட்டான். எவ்வளவு லேசானமா இருக்கும் பார்த்தீங்களா? நேர்ச்சியை செஞ்சதுக்காக வேண்டி முடிஞ்ச அளவுக்கு செஞ்சது நிறைவேற்றுங்க. முடியலையா 10 ஏழைக்கு ட்ரெஸ் கொடுங்க. முடியலன்னா 10 ஏழைக்கு சோட்டை கொடுங்க. அதுவும் முடியலன்னா ஒரு 3 நோம்பு வைங்க. குர்ஆன்ல அப்படி எல்லாம் சொல்றோம். இத்தாம அசரத்தை மசாக்கி மின் ஔசத்தி மாசு தெரியுமா அகலிக்கும். உங்கள் குடும்பத்திற்கு நீங்கள் சாப்பிடுற உணவில் நடுத்தர உணவில் 10 பேர் கொடுங்க. அந்த உணவு கூட அல்லாஹ் என்ன பண்றான்? பெருநாளைக்கு பிரியாணி தின்னோம், அதையும் வாங்கி கொடுக்கணும் அவசியம் கிடையாது. சில நேரத்தில் பழைய சோத்துக்களை சாப்பிடுவோம், அதையும் கொடுக்கக்கூடாது. நடுத்தர உணவு, நம்ம வீட்டில் சாப்பிடுற உணவுல நடுத்தரமான உணவு என்ன? ஒரு சாதாரண ஒரு சாம்பார் சாதம், ஒரு மீன் குழம்பு சாதம், இது மாதிரியான ஒரு சாப்பாடு, சாதாரணமான சாப்பாடு. அந்த மாதிரியான சாப்பாடு 10 கொடுங்க. அதுல என்ன செய்ய? 3 நோம்பு வச்சு கொடுங்க. இதுதான் அதுக்குரிய பரிகாரம். இந்த மாதிரி பண்ணிக்கிறது. அதனால நேர்ச்சி செய்யாம இருக்க பாருங்க, செஞ்சா நிறைவேற்ற பாருங்க. முடியலன்னா நோம்பு இந்த பரிகாரம் வந்து முடிச்சுக்கிறேன்.